வீடியோவில் நம்ம ஒரு குவிக் அண்ட் ஈஸியான கோல்ட் அண்ட் காஃப் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு ஒரு பர்மீஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த ரெசிபியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது ரொம்ப ஈஸிலி அவைலபிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிறாங்க. மெயினான இன்க்ரீடியண்ட்டே இதுக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் அண்ட் ஆனியன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஃப்ளேவர்ஸை சப்டியூ பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பிள். இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு ஆப்பிள், ஒரு 5-6 garlic cloves, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆனியன். இதுதான் இந்த ரெசிபிக்கு மெயின். இதை நான் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இதை மூணுத்தையும் நம்ம இப்போ ஒரு 15 minutes பாயில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸோட நம்ம ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 300 ml தண்ணி ஒரு 15 minutesல பார்த்தீங்கன்னா 150 ml மாறிடும். அது வரைக்கும் இது பாயில் பண்ணுங்க. அப்போ இது எல்லாமே நல்லா வெந்து அப்படியே நமக்கு அப்படியே ஸ்குவாஷ் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். இந்த ரெமடியில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். கார்லிக்கில் ஆலிசின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக்கை ராவாக சாப்பிடும் போதோ இல்லை வெட்டும் போதே சில நேரம் அந்த ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்ட் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்மெல் வருது. அந்த காம்பவுண்ட் தான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனியனில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்மளுடைய இந்த ஃப்ளூ அண்ட் காஃபை ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நிறைய கோல்ட் அண்ட் காஃப் ரெமெடிஸ் ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாலே அவங்க நிறைய பேர் ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பர்மீஸ் கண்ட்ரி சைடு ரெசிபிங்கிறதுனால அவங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ரெமெடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ இது நல்லா கொதிச்சு வத்திடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு 3 times குடிங்க. ஃபைனலாக அந்த கன்காஷன் இப்படி தான் இருக்கும்.